2016 இவர்கள் நம்மை புறக்கணிச்சிருக்கலாம். இது ஒரு கட்சிப்பா, எதை நிக்கிறாங்கப்பா அப்படின்னு கூட விட்டுருக்கலாம். ஆனாலும் அப்பவும் நம்ம பேசப்பட்டிருக்கணும். ஏன்னா 234 தொகுதியில நம்ம வேட்பாளர் போட்டாங்க. நீங்க 2016 நாம ஒரு 10 தொகுதியில போட்டிட்டோம்னா பரவாயில்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவே 1967 போட்டியிடும் போது 100% 234 தொகுதியிலேயும் வேட்பாளர் போடல. ஆனா நாம போட்டோம். 2016 100% வேட்பாளர் நிப்பாட்டம், 100% வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சில 2 பேரும் மட்டும்தான் தள்ளுபடியாச்சு. அது இயல்பானது. ஆனா முழுமையாக 100% வேட்பாளர்களை போட்டியிட்ட ஒரு கட்சியை நீங்க ஏன் அதை ஒரு போட்டியாளராக கருதவே மாட்டீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார், தமிழ்நாட்டை தாண்டி பிஜேபி இந்திய அளவில் போட்டியிட்டு அதன் மூலமா ஒரு வாக்கு வங்கியை காட்டுறாங்க. அதன் மூலமா அவங்களுடைய சின்னத்தை தக்க வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி அகில இந்திய அளவுல போட்டியிடுது, அதன் மூலமா தன்னுடைய சின்னத்தை தக்க வைக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள ஈவன் இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, பாமகவுக்கே சொந்தமா சின்னம் இல்ல, மதிமுகவுக்கு சின்னம் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சின்னம் வாங்கியிருக்கு. ஆனா அது கூட்டணி கட்சியா போட்டிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 2 கட்சி இன்னைக்கு சின்னத்தை புதுசா வாங்கியிருக்கு. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட திமுகவோட கூட்டணிக்கு போய் அதன் மூலமா தான் அந்த சின்னத்தை இறுதி செஞ்சு தக்க வச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல, தனிச்சு போட்டிட்டு இருக்கு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிஜேபியோ காங்கிரஸோ தனிச்சு போட்டிட்டாங்க, அவங்களுக்கு சின்னம் நிரந்தரம் ஆகாது. ஒருவேளை அகில இந்திய அளவுல இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாநிலத்துல போய் போட்டியிடல, அந்த மாநிலத்தை 8% வாக்க தக்க வச்சாதான் அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியும். தேர்தல் ஆணையம் ஒரு புது விதியை கொண்டு வந்தா பிஜேபி தமிழ்நாட்டில் தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கை சின்னத்தில் போட்டியிட முடியாது. இதுதான் உண்மை நிலவரம். நாம் தமிழர் கட்சி என்பது மாநில கட்சி. மாநிலத்தில் 8% வாக்க தனியா நின்று வாங்கியிருக்கு. பிஜேபியால தனியா நின்று வாங்கட்டேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன். காங்கிரஸ் தனியா நின்று வாங்கட்டேன், தனியா நின்று 5% வாக்கு வாங்கட்டும், 8 கூட வேணாம், 5% வாக்கு வாங்கட்டும், முடியுமா?